வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். நம்ம இப்ப பேச போறது வாஸ்கோ ட காமா பத்தி. ஆமாங்க, வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிச்சாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல அவருக்கு என்ன லாபம்? அவர் ஏன் அதை கண்டுபிடிச்சாரு நம்ம இன்னைக்கு யோசிச்சிருக்குமா? ஆனா இது முழுக்க முழுக்க பேராசையால கண்டுபிடிக்கப்பட்டது. இத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க 14th செஞ்சுரிக்கு டைம் டிராவல் பண்ற மாதிரி சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. லாங் பேக் 14th செஞ்சுரியில ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அது என்னன்னா, இந்த அக்ரிமெண்ட் படி ஸ்பெயினும் போர்ச்சுகலும் சேர்ந்து உலகத்தை 2 பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தம்னும் ஈஸ்ட் ஃபுல்லா போர்ச்சுகலுக்கு சொந்தம்னும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி போடப்பட்ட அக்ரிமெண்ட்க்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் டார்டெசிலாஸ். 1494ல இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. இந்த அக்ரிமெண்ட் எதுக்குன்னா, இந்த 2 நாடும் பல புது டெரிட்டரிஸ கண்டுபிடிச்சு அதை தன்வசப்படுத்தணும்ன்ற ஒரு பேராசை. அண்ட் ஆல்சோ இந்த மசாலா பொருட்களின் விளைச்சல் இந்தியால அதிகமா இருந்தது. இந்த மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை அது மட்டும் இல்லங்க, நவரத்ன கற்கள், மயிலிறகு, இப்படி நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்கள் பெருமளவுல அவங்களை ஈர்த்தது. அதுலயும் குறிப்பா இந்த மசாலா பொருட்களின் தேவை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. இத உணவு சமைக்க பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உணவை பிரிசர்வ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கே தெரியும் நம்ம உணவே மருந்துன்னு. எஸ், அந்த மசாலா பொருட்களை அவங்க மருந்தாகவும் பயன்படுத்திருக்காங்க. சோ இந்த மசாலா பொருட்களோட நீட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இந்த அதிகப்படியான டிமாண்டின் காரணமாவே மசாலா வர்த்தகம் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸாவே அந்த காலத்துல இருந்திருக்கு. இத அவங்க வாங்குறதுக்கு இடைத்தரகர்களிடம் கப்பம் கட்டி ரொம்ப அதிகப்படியான கமிஷன் பே பண்ணி தான் இது அவங்க கைகளுக்கு போயிட்டு இருந்தது. இந்த மாதிரியான சர்க்கம்டன்சஸ முடியடிச்சு எப்படியாவது அந்த மசாலா ட்ரேடிங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அவங்க நோக்கமா இருந்தது. இது எல்லாத்தோட விளைவாதான் ஸ்பெயின் நாட்டுல இருந்தும் போர்ச்சுகல் நாட்டுல இருந்தும் 2 பேரை மசாலா ஏற்றுமதியும் உற்பத்தியும் செய்யும் இடமான இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிக்கிறதான மிஷன்ல இறக்குறாங்க. ஸ்பெயின்ல இருந்து அனுப்பப்பட்ட ஆளோட பேர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். போர்ச்சுகல் மன்னர் போர்ச்சுகலுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி அனுப்புற ஆளோட பேர் தான் வாஸ்கோ ட காமா. இவரையே அந்த நாட்டு மன்னர் சூஸ் பண்ணாருன்னா, வாஸ்கோ ட காமாவோட அப்பா பல நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்தியாக்கான சீ ரூட்டை கண்டுபிடிக்கிற முயற்சியிலும் அவர் இருந்தாரு. ஆனா அதை அவர் கண்டுபிடிக்க முடியாம இறந்துடுறாரு. வாஸ்கோ ட காமா ரொம்ப நல்ல ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேவி ஆபீசராவும் கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காரு. அதனாலதான் அந்த நாட்டு மன்னர் இவரை சூஸ் பண்ணிருக்காரு. அதுல அவருக்கும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இந்த ஸ்பெயினும் போர்ச்சுகலும் இந்தியன் சீ ரூட்டை கண்டுபிடிச்சிட்டா எப்படியாவது இந்த மசாலா ட்ரேடிங்க அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மோட்டோவோட இந்த 2 பேரும் எதிரெதிர் துருவங்கள்ல இருந்து தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது, அடுத்த வர 500-600 வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை இவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாங்கன்னு. இந்த பயணத்துல நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களையும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. பேராசை யாரை விட்டது, இந்தியாவுக்கு எப்படின்னா ரீச் ஆயிடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்தியாவோட வர்த்தகத்தை எப்படியாவது தான் கட்டுக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தால இவங்க பல உயிர்களை விலை கொடுத்திருக்காங்க. இந்த பயணத்தோட முடிவுல தான் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு போற கடல் வழியை கண்டுபிடிச்சு ரீச் ஆனாரு. இன்னொரு பக்கம் கொலம்பஸ் இந்தியாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு பெரிய லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இந்தியான்னு நினைச்சு அவர் அமெரிக்காவை ரீச் ஆறாரு. இங்க 2 பேரோட நோக்கமும் இந்தியாவை கண்டுபிடிக்கிறது தான். கொலம்பஸ் வழி தவறி போனதால அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த முழு பயணத்துல அவங்க யார சந்திச்சாங்க, எந்தெந்த நாடுகளை தன்வசப்படுத்தினாங்க, இந்த பயணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய ஒரு சில செயல்பாடுகளால ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் எந்த மாதிரியான தாக்கங்களை விளைவிச்சது அப்படின்றத நம்ம தொடர்ந்து அடுத்த வர இருக்க எபிசோட்ஸ்ல கேட்கலாம். Until then, stay tuned with me. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஷைனா டாக்ஸ்.